சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜனவரி 18. எந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கிறதா என பரமாத்மா கேட்கிறார். கட்டளை பிறப்பித்தால் 5 வினாடியில் வீண் எண்ணங்களை அழித்து விதை ரூப சக்திசாலியான ஸ்திதியில் ஏக்ரஸாக நிலைத்துவிடும் பயிற்சி. தனது குழுவை சக்திசாலியாக ஒரே மனதுடையவராக ஆக்குவதற்கு எந்த சக்தி தேவை? குழு மீது நம்பிக்கை அனுசரிக்கும் சக்தி. பிறரது தவறை தனது தவறாக பார்ப்பது. ஆன்மீக ஸ்திதிக்கான பயிற்சி குறைவாக இருந்தால் எது குறைவாக இருக்கும்? கருணையின் பாவனை. சிரேஷ்ட ஞானமும் இருக்கிறது. ஸ்திதியும் சக்திசாலியாக இருந்தால் என்ன கிடைக்கும்? வெற்றி உங்களுக்கு தலைவணங்கும். வெற்றி உங்களை வரவேற்கும். எதிர்கொள்ளும் சக்தியை யாரிடம் பயன்படுத்தக்கூடாது, யாரிடம் பயன்படுத்த வேண்டும்? பிராமண குடும்பத்தினரிடம் பயன்படுத்தக்கூடாது, மாயாவிடம் பயன்படுத்த வேண்டும். சத்யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சத்யுகத்தில் சரீரம் யோக பலத்தினால் இருப்பதால், இயற்கை சதோ பிரதானமாகவும் இருப்பதால் சரீரத்தின் மீது ஈர்ப்பு இருக்காது. கலியுகத்தில் 5 தத்துவத்தின் பலம் ஆத்மாவை சரீரத்தின் பக்கம் ஈர்க்கிறது. உங்களுடைய அமைதி யோக பலம் மற்றவர்களை ஒரேடியாக அமைதியாக்கிவிடும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? தோற்றம் பார்ப்பதற்கு சகோதரியாக இருந்தாலும் பார்வை ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. நன்றி. ஓம் சாந்தி.